தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தையை கடத்த முயற்சி. பிறந்து 4 நாட்களே ஆன ஆண் குழந்தையை கடத்த முயன்ற பெண்ணை அடித்து உதைத்த பொதுமக்கள். கோவையில் 6 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை. பள்ளி ஆசிரியரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். திருப்பத்தூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் சேதம். நெல்மணிகள் முளைக்க தொடங்கியதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். சொந்த ஊர் திரும்ப ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வெறிநாய் விரட்டி கடித்ததில் 9 பேர் படுகாயம். பொதுமக்கள் உருட்டுக்கட்டையால் தாக்கியதில் வெறிநாய் உயிரிழப்பு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே காட்டு யானை தாக்கியதில் கூலி தொழிலாளி உயிரிழப்பு. யானை மனித மோதல் தொடர்வதால் பழங்குடியின மக்கள் அச்சம். பழனி முருகன் கோவிலில் ஜப்பானியர்கள் பால்குடம் எடுத்து வந்து வழிபாடு. உலக நன்மைக்காக முருகனின் அறுபடை வீடுகளிலும் சுவாமி தரிசனம். தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழை. மோசமான வானிலையால் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தரகாசியில் இருந்து 729 பேர் மீட்பு. மாயமான 16 பேரை தேடும் பணி தீவிரம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கங்கையில் கரை புரளும் வெள்ளம். அபாய அளவை தாண்டி தண்ணீர் செல்வதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடத்த தடையில்லை. தடை கோரிய ராமதாஸ் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அன்புமணி கூட்டும் பொதுக்குழுவுக்கு தடை கோரி மேல்முறையீடு செய்ய ராமதாஸ் தரப்பு முடிவு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல். நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி. காலை 11 மணிக்கு திட்டமிட்டபடி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். பாமகவின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிப்போம் வாருங்கள் என அன்புமணி அழைப்பு. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு 5 கேள்விகளை முன்வைத்த ராகுல் காந்தி. பாஜகவின் ஏஜெண்டாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதா என்றும் கேள்வி. பழைய நாடகத்தை ராகுல் காந்தி மீண்டும் அரங்கேற்றுவதாக தேர்தல் ஆணையம் விளக்கம். அபத்தமான குற்றச்சாட்டுகளுக்கு நாட்டு மக்களிடம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
சென்னையில் போலி வாக்காளர்கள் மூலம்தான் திமுக வெற்றி பெறுகிறது. அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. இந்தியாவிற்கு வருமாறு புதினுக்கு அழைப்பு விடுத்தார். யுக்ரைனுடனான போர் விவரங்களை புதின் தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் மோடி ட்விட்டரில் பதிவு. இந்தியா ரஷ்யா உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் விளக்கம். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பள்ளி கல்வித்துறைக்கென்று தனியாக மாநில கல்விக் கொள்கை வெளியீடு. மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்தாகிறது. 10, 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை தொடரும். எதிர்கால திட்டம் குறித்து 9ஆம் வகுப்பில் கற்பிக்கப்படும் எனவும் மாநில கல்விக் கொள்கையில் அறிவிப்பு. மாநில கல்விக் கொள்கை இந்த ஆண்டு முதலே அமலுக்கு வருகிறது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. மாணவர்களுக்கு அழுத்தம் தரக்கூடாது என்பதற்காகவே 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து என்றும் விளக்கம். முதலமைச்சரின் மாநில கல்விக் கொள்கை வெளியீடு என்பது ஒரு நாடகம். 4 ஆண்டுகளாக வெறும் விளம்பரத்திலேயே ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை விமர்சனம். தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை உள்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பத்தூர் ஆம்பூரில் அதிமுக பேனர் கிழிந்து கீழே விழுந்ததில் பள்ளி மாணவன் தந்தை காயம். இபிஎஸ்ஐ வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பேனர் காற்றில் விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியானது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. பட்டாசு ஆலையை பார்வையிட்ட பின் பட்டாசு தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசாங்கத்தை நடத்தவில்லை. மு.க. ஸ்டாலின் தான் தமிழக அரசாங்கத்தை நடத்தி வருகிறார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்துக்கு அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரவீந்திரன் விளக்கம். மலேசியாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். கேரள பயணியை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கடத்தல் கஞ்சா வாங்க வந்தவர் தப்பி ஓட்டம். சேலம் மாவட்டம் முட்டல் பூமரத்தப்பட்டி கிராம அரசு நடுநிலைப் பள்ளியின் குடிநீர் தொட்டியில் பள்ளி கிடந்ததால் பரபரப்பு. பள்ளி விழுந்த தண்ணீர் குடித்த 6 மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.